ஹிபிஸ்கஸ் பவுடரை எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த மில்க் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடிஷாக வரும். இது நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இந்த ரெட் பிக்மெண்ட் இருக்குது தானே, இது பூவால் நேச்சுரலாக வர பிக்மெண்ட். இந்த பிக்மெண்ட் உள்ளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கூடுதலாகவே இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஈக்ரசுட்டின் தான் இது ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் பண்ணுறது. ஒயிட்னிங் மட்டும் இல்லை, இதில் மெயின் நடக்கிறது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஈக்கிறது எல்லாமே கிளியர் பண்ணக்கூடியமான ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் ஈக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஹிபிஸ்கஸ் பவுடர் என்று சொல்கிறது. இப்போ நான் இந்த ஜாருக்கு ஹிபிஸ்கஸ் 1 ஸ்பூன் போட்டிக்கிறேன். உங்களோட ஃபேஸ்க்கோ பாடிக்கோ தேவையான மாதிரி நீங்கள் அந்த பவுடர் எடுங்க. அண்ட் அதுக்கு ஃப்ரெஷ் மில்க் ஆரல்ஸ் ரோஸ் வாட்டர் யோகர்ட் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு வாஷ் ஆஃப் பண்ணிங்கன்னா சரி. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு பவுலில் போட்டு யாரா ஹேர் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணி யாராவோ நீங்கள் வேறு எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணினாலும் கோகோனட் ஆயில் எனிதிங் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது நீங்கள் நல்லா அவங்களோட ஹேருக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுவும் வாஷ் ஆஃப் பண்ணுங்கள். வாஷ் ஆஃப் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற ஷாம்பு நல்லாவே மைல்டான ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா கெமிக்கல் அதிகமாக இல்லாத ஒரு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணினா மிச்சம் நல்லது.